அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் ஈஸியாக ஹோம்மேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிரமம் இல்லாமல் வீட்டில் உள்ள மிக்சியை வச்சு செய்ய போகிறோம். 1/2 கப் கொதிக்கிற வெந்நீர், நல்லா தண்ணி சூடாக இருக்கணும். அடுத்தது கடையில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஜெல்லி பவுடர் வாங்கிக்கணும். இப்போ அகர் அகர் பவுடரை இதில் போட்டுப்போம். அந்த கொதிக்கிற தண்ணியில் தண்ணி நல்லா சூடாக இருந்தால் தான் கரையும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிப்போம். கடையில் நிறைய ஃப்ளேவர்ஸில் நம்மளுக்கு ஜெல்லி பவுடர் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஜெல்லி ரெடி பண்ணுவோம். அந்த பவுடர் வச்சு தான் நான் இன்றைக்கி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறேன். இப்போ அகர் அகர் கரைஞ்சிட்டு அடுத்தது இதில் வெனிலா ஃப்ளேவர் உள்ள சுகரோட கலந்த அந்த பவுடரை போடுறேன். சுகரு, வெனிலா ஃப்ளேவர், கலர் இது மூணும் சேர்ந்த இந்த பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். இதுவும் அந்த பேக்லேயே உள்ளது தான். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு பீட்டர் எதுவுமே தேவைப்படாது. ஈஸியாக ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். எப்படின்னா நம்ம மிக்சியை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் 2 பேக்கெட் சேர்த்துப்போம். ஃப்ரெஷ் க்ரீம் கிட்டத்தட்ட 400 இருக்கும். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சது 100 ml தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மொத்தமாக 500 ml. ஒவ்வொரு ஜெல்லி பேக்கெட்லேயும் அவங்க மெஷர்மெண்ட் அளவு போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஈக்குவலண்ட்டாக லிக்விட் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை இந்த ஃப்ரெஷ் க்ரீமோட சேர்த்துப்போம். நம்ம இன்றைக்கி பீட்டர் இல்லாமல் மிக்சியில் தான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சாச்சு. அரைச்சதை ஒரு ட்ரேயில் சேர்த்துப்போம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்காக வச்சுடுவோம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இது நம்மளுக்கு மூஸ் மாதிரி கிடைக்கும். ஃப்ரீசரில் வச்சோம்னா ஐஸ்கிரீம் மாதிரி கிடைக்கும். எப்படி வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். லேசாக தட்டிக்கிறேன் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது இதை மாதிரி ஒரு கவர் போட்டு மூடி இருந்துன்னா மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது ஃப்ரீசரில் வச்சு காட்டுறேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கும்போது இதை மாதிரி மூஸ் மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக தளன்னு இருக்கும். இது மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நம்ம சாப்பிட்லாம். ஒன்றை வச்சு நம்ம 2 ஐட்டம் செஞ்சுருக்கோம். முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மூஸ் மாதிரி சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். அடுத்தது ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது நம்மளுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நம்ம கிட்ஸுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். மூஸ் மாதிரி பிடிச்சிருந்துன்னா அதை மாதிரி செய்யலாம். இல்லை இதை மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி தான் பிடிக்குன்னா அதை மாதிரி செய்யலாம். இது மேலே டூட்டி ஃப்ரூட்டி திரும்பவும் அழகுக்காக போடலாம். நீங்களும் இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.